ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏண்டி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன். சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ, இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோய் நீ கண்ணீர் வடிக்கணுமா? சொல்லு. கசமுசாவா அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நம்ம நடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லே சொல்லலையே. ஆள பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சீதா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோறடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பச்சக்கன்னு ஒரு முத்தம் கொடு. சீதா, வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை மொத்தம் கொடுக்கலான்னுதா? ஐயோ ஐயோ, பயங்கரகாளி. ஆமா, உன் குழந்தை தலை இன்னும் மறவே இல்லையடி. ஆண்டி நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள தேடி அலைஞ்சிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல, யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற.
இந்த பர்ஸை யாரிங்க வச்சா? நான் தான் வச்சேன். மண்டு அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்ரேஜில் வை. சீதா, நான் காலையில நியூயார்க்கு போன் பண்ணி டாக்டர் சாந்தி கிட்ட பேசினேன். ஒரு ரிப்போர்ட் எல்லா டாக்டரும் பார்த்தாங்களா, நீ கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கான். நீ 100 வயசு வரைக்கும் வாழ போற. டைகர், நீ சொன்ன மாதிரி அந்த காருக்கு பாம் வச்சுட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி 2வது நிமிஷத்திலேயே நான் வச்ச அந்த பாம் வெடிக்கும். காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும். தென்முடி, நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டி ரேக்காட்ட கொடுத்து விடுறேன். ஓகே? என்னம்மா? என்னம்மா இன்னும் காணோம்? இல்ல, நான் போய் கூட்டு வரேன். என்னம்மா அது, பிளைட்டுக்கு நேரமாச்சு இன்னும் காணுமே. நீரு நான் போய் கூட்டிட்டு வரேன். பிளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. சீக்கிரமா. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலைகாரன் யாரு, கமிஷனர் எங்க இருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார்ட்ட அதை கொடுத்துட்டேன். அந்த கொலைகாரனை எல்லாருமே பார்க்கட்டும். காட்டுங்க சார். சார், இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலைகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலைகாரன் வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுக்கு போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாமேடா. மிஸ்டர் விஜய், behave yourself. படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உன்கிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலைகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவன மாத்திரமல்ல,
அந்த கொலைகாரனை காப்பாத்த நினைச்ச குற்றத்துக்காக உன்னையும் கூண்டில் ஏத்தி தூக்கல போடுறேன். குட். மாடியோ சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ். பிரிண்ட் போட அனுப்பியிருக்கோம் டைகர். டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான். இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பரிசல் இருந்தது இது ஒண்ணுதான். சக்கரவர்த்தி ஏமாந்துட்டோம். கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்பா நெகட்டிவ் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. கவலைப்படாத ரேகா. நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தான் செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனர் சுட்டுக்குன்னு அந்த கொலைகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்ஸ்ல அந்த கொலைகாரனோட நெகட்டிவ காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்ல தான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்டவங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும். நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காத.